என்ன அத்தாச்சி, இந்த வீட்லயே செட்டில் ஆகிட்டிய போல. தாமரை நீங்களும் இங்கேருந்து கிளம்பி போகல என்ன தாமரை, உன் புருஷனும் உன்னை தேடி வரலையா என்ன அப்படின்னு தாமரையை பார்த்து ஈஸ்வரி கேள்வி கேட்க, தாமரையும் அங்கே சாவுத்திரியும் உடனே ஈஸ்வரி கிட்ட, இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கோம், இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை மதனி, நாங்கள் இந்த வீட்டில் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இந்த வீட்டில் நடக்காது, எப்படியும் இங்கே சேது உங்களை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படி ஒன்று நடந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா ஓடி வந்து, அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா அப்படின்னு ஓடி வர, என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த தமிழ் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, ஆனால் அவள் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டுருக்காமா, காலேஜுக்கு போகிறது வரதுன்னு அவள் தான் வேலையை பார்த்துக்கிட்டு தாமா இருக்கான். இந்த நடக்கிற விஷயத்துக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காவ அப்படின்னு அங்கே சித்ரா சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி இதை கேட்டதும், ஓ அவளுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லைல்ல அப்படின்னு இந்த சாவுத்திரியும் தாமரையும் காதில் கேட்குற மாதிரி விஷயத்த சொல்லும் போது, ஆமாம்மா அப்படின்னு அங்கே சித்ராவும் சொல்கிறாங்க. என்ன மதனி, அந்த தமிழ் தான் வீட்டை விட்டு போயிட்டாளே, இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்னு சொல்ல, அவளால் தானே இன்றைக்கி நம்ம ராஜாங்க மாமா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கொலைப்பள்ளியிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறான்னு நமக்கு அது தெரியவே இல்லை, ஆனால் அவள் பாட்டுக்கு ரொம்ப ஹாயாக சுற்றிக்கிட்டு இருக்கா, திட்டம் போட்டு பிளான் பண்ணி சிக்க வச்ச மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கான், அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன மதனி பண்ணுறதுன்னு அங்கே சாவுத்திரியும் கேட்குறாங்க, தாமரையும் கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும், நாம் அந்த காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு வராளே தமிழ், அவளை சந்தோஷமாக இருக்க விட்டுருவோமா என்ன, காலேஜுக்கு போகிற தமிழ்ச்செல்வியை காலேஜில் போய் அவமானப்படுத்துகிறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா 3 பேரும் கிளம்பி போக, என்னம்மா இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தாமரை சொல்ல, எது நடந்தால் நமக்கு என்னடி, நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறோம், இனிமேல் இந்த வீடு நமக்கான வீடு, அண்ணன் எப்படி வெளியே வந்துடுவார், சேது அதுக்கான முயற்சியில் தானே ஈடுபட்டு இருக்கான், சேது எப்படியும் அண்ணனை வெளியே கொண்டு வரத்துக்கு நிச்சயமாக முயற்சி எடுப்பான், கண்டிப்பாக சேது சும்மா விட்டுற மாட்டான், அதனால் நாம் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம், இவளுங்க என்னத்தை பண்ணிட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சாவுத்திரியும் தாமரையை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஈஸ்வரி சித்ரா அந்த ஐஸ்வர்யா 3 பேருமே தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜுக்கு போகிறாங்க. தமிழை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. தமிழும் வெளியே வந்த நிற்க, என்ன தமிழ், நடந்த விஷயத்துக்கு உனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இப்படி தினமும் காலேஜுக்கு போயிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்க போல, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றதை உறுத்தவே இல்லையாடி, உன்னால என் மாமா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு, நீ பண்ண ஒரு வேலையால் இப்போ ஒருத்தன் செத்தே போயிட்டான், கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாத ஒரு மனுஷியால் இருக்கா, இவளையெல்லாம் நம்பி எப்படி கூட படிக்கிறவளுங்களாம் உன்னை நம்புறாளுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கூட்டம் கூடிடுது. தமிழ்ச்செல்வி பக்கத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க. உடனே அங்கே நிற்கிறவங்களெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க, ஆமாம் நீங்கள்லாம் எப்படி இந்த தமிழை நம்புறீங்க, கூட இருந்த ஃப்ரெண்டோட ஒரு வாழ்க்கையை கெடுத்தவன் கூட படிக்கிற பொண்ணை கல்யாணன்ற பேரில் இப்படி அவளை சாக அடிச்சிட்டான், கடைசியில் அந்த பையனும் செத்து போயிட்டான், அந்த பள்ளியை தூக்கி தான் மாமனார் மேலேயும் போட்டுட்டான், இவளெல்லாம் நம்பி எப்படி தான் இந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு கூட இருக்கவங்களை பார்த்து இங்கே ஐஸ்வர்யா கேள்வி கேட்க, தமிழ் அமைதியாக பொறுமையாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது தமிழ்ச்செல்வியும் அங்கே ஈஸ்வரி சித்ரா அந்த ஐஸ்வர்யா 3 பேருமே பார்க்க, என்னடி உனக்கு இதெல்லாம் கேட்குறப்போவோ பார்க்குறப்போவோ அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸு இவளுக்கெல்லாம் அந்த அசிங்கம் வெக்கம் மானம் சுடு சொன்ன ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், திரும்பலாம் அந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது இவ எதுக்காக அதெல்லாம் பற்றி யோசிக்க போகிறா, எத்தனை தடவை பிரச்சனைன்னு வீடு திரும்பினா, இனிமேல் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரியானதுக்கு அப்புறம் வீடு திரும்புவாளா என்ன அப்படின்னு சொல்லும்போதும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆண்டி, ஆனால் இந்த தடவை தன்னை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாலே, ஆனால் இவ அதுக்கான எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ்ச்செல்வியும் அமைதியாக நிற்க, சித்ராவும் ஈஸ்வரியும், இவ்வளோ கேள்வி கேட்குறோம் அது உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு இங்கே சித்ராவும் அந்த ஈஸ்வரியும் கேள்வி கேட்கும்போது உடனே தமிழ் அமைதியாகவே அவங்க கிட்ட பதில சொல்கிறாங்க, நான் இதுக்கு அசிங்கப்படணும், அதை முதல்ல சொல்லுங்கள், நான் என்ன தப்பு பண்ண அசிங்கப்படுறதுக்கு அதையும் சொல்லுங்கள், இப்போவும் நான் சொல்கிற விஷயம் எப்போவும் நான் சொல்கிற விஷயம், எங்கே ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, அதில் நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதானே தவிர்த்து எந்த தப்பையும் நான் சொல்லலை, சரி அதை எல்லாத்தையும் விட்டுருவோம், சரி நான் எதுக்காக என்ன நிரூபிக்கணும், ஒவ்வொரு தடவையும் நான் தப்பு பண்ணலைன்னு உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்டேயும் உங்ககிட்டயும் நிரூபிக்கிறதுனால என்ன ஆக போகுது, அப்படியே நிரூபித்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து வாழ போகிறதில்ல, நான் வாழையே வராத அந்த வீட்டுக்காக என்னை நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை, அதனால் இந்த விஷயத்தை பற்றி இங்கே இதோட பேசுகிறத நிறுத்திக்கோங்க, தேவையில்லாமல் நான் படிக்கிற இடம் வரைக்கும் வந்து என்னை மேலும் மேலும் அசிங்கப்படுத்துனீங்கனாலோ இல்லை காயப்படுத்துனீங்கனாலோ அப்புறம் உங்களுக்கு தான்
திரும்ப திரும்ப அவமானத்தை நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மிரட்ட, பார்த்தீங்களாண்டி இவ்வளோ திமிரா பேசுகிறா பார்த்தீங்களாண்டி அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவும் சொல்ல, அம்மா இவளெல்லாம் இவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டோம்ல, இதுவே போதும், வாமா போகலாம் அப்படின்னு சித்ரா சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் திரும்பி பார்க்க ஐஸ்வர்யாவும் நிற்க, இனிமே இந்த குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு என்கிட்ட என்னை தேடி வந்துடாதீங்க, அப்படி தேடி வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு தமிழ் சொல்ல, 3 பேரும் அதிர்ச்சியோட வாங்கடி போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி எங்கள் சித்ராவையும் ஐஸ்வர்யாவையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற அதே சமயத்தில் தான் அவங்க மேடம் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டே ஓடி வராங்க. ஐஸ்வர்யாவை பார்த்ததும், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் இருந்திருப்பாங்க, அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கே இந்த ஐஸ்வர்யா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய பல குரல் வித்தையை அங்கே காட்டியிருப்பாங்க ஐஸ்வர்யா. அதை தான் இங்கே அவங்க தன்னுடைய ஃபோனில் பார்க்கவும் செய்கிறாங்க. இது அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த வீடியோஸ் தானே? ஆமாம், இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நீ எங்கம்மா இங்கே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. நான் உன்னை ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கேம்மா, உனக்கெல்லாம் நான் கை கொடுத்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேனே, உனக்கு என்னை ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன்னு சொல்ல, மேடம் இவங்களை எப்படி தெரியும்னு உன்னை தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க தன்னுடைய மேடம் கிட்டேன். இல்லைம்மா, ஒரு ஃபங்க்ஷனில் இதோ நீயே பாரு அப்படின்னா தான் ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து அங்கே தமிழ்ச்செல்விகிட்ட காட்ட, தமிழ்ச்செல்வி அதிர்ச்சியோடு இந்த ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. பல குரல் வித்தை இவகிட்ட இருக்குமா, இந்த பொண்ணு பல ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா போல, நல்லாவே பேசுமா, நம்ம காலேஜில் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட இந்த பொண்ணை கூப்பிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேடம் சொல்லும்போது, எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தான் மேடம், நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்ல, சரி தமிழ் சீக்கிரம் பேசிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடம் அங்கேருந்து கிளம்பி போக, அங்கே உடனே தமிழ் பக்கத்தில் வராங்க. அப்போது அன்னைக்கு என் ஃபோன்லேருந்து பேசுனது நீ தான் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் என்ன பேசுகிறேன், அவ இதுக்கு உன் ஃபோனை எடுத்து உன்னுடைய குரலை உங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு அவசியம் இருக்குது அப்படின்னு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க. சித்ராவும், ஆமாம்மா தேவையில்லாத பள்ளியை எங்கள் ஐஷு மேலே போட பார்க்குறா, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு பதட்டத்தோட கிளம்ப, உடனே தமிழை அவங்க 3 பேரையும் மறைச்சிக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, கையை மறைச்சிக்கிட்டு 3 பேரும் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. எங்கள் தமிழை பார்த்து, அப்போது நீ என்னுடைய ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணலை அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, நீ பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பள்ளியை தூக்கி ஏன் மேலே போட பார்க்குறியான்னு அந்த ஐஸ்வர்யா கேட்க, அதுக்கு உடனே தமிழும் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, இங்கே நான் தப்பு பண்ணலைன்றதுல உறுதியாக இருக்கேன், தப்பே பண்ணலைன்னா நீ உறுதியாக நிற்க வேண்டியதானே, எதுக்காக இவ்வளோ பயம் பதட்டம், ஏன் உன் முகத்தில் இவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஐஸ்வர்யாவுக்கு என்ன பதில் பேசுகிறதுனே தெரியலை. 3 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பதட்டமும் கூடுதலான பயமும் இங்கே அவங்க முகத்தில் தெரிகிறத பார்த்த தமிழ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க 3 பேரையும் மறைச்ச மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. உடனே தமிழ் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே வழி, இவங்க பண்ண வேலையில் இங்கே மாட்டிகிட்டு இருக்க ராஜாங்க மாமாவை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க தமிழ்ச்செல்வி. உடனே தன்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு பின்னாடி இருந்து கண்ணை காட்டுறாங்க. சரி தமிழ்னு அவங்களும் தலையை ஆட்ட, உடனே பின்னாடி வந்து ஐஸ்வர்யாவை இருக்க கையை வந்துட்டு பின்னாடி பிடிச்சிக்கிட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு ஊசியையும் போட்டு விட்டுறாங்க. என்னங்கடி பண்ணுறீங்கன்னு ஈஸ்வரியும் சித்ரா ஒரு பக்கம் சத்தம் போட, மறுபக்கம் அங்கே ஐஸ்வர்யாவும் என்னை விடு விடுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊசி என்ன தெரியுமா, செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிறத விட ஒரு தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, அதனால்தான் உனக்கு நான் ஒரு ஊசி போட்டிருக்கேன், அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு தமிழ் மிரட்ட, அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா பயந்து போயிட்டு இங்கே என்னை விட்டுருன்னு சொல்லி கதறாங்க. அப்போது உன் வாயிலேருந்து நீயே உண்மையை ஒத்துக்கிட்டனா அதுக்கான மருந்தும் என்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு தன் ஃப்ரெண்டை பார்க்கும்போது, ஏதோ இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா உடனே அதை பிடுங்க ஓடுறாங்க. அவங்க அதை பின்னாடி வச்சு மறைச்சிக்க ஐஸ்வர்யா கீழே விழுந்துடுறாங்க. அப்போது தமிழை போய் கிளப்பி விட்டு, உனக்கு உன் உயிர் முக்கியம், எனக்கு நீ சொல்கிற உண்மை முக்கியம், என்ன பதில் பேச மாட்டேன், உண்மையை சொல்கிறியா அப்படின்னு கேட்க, நான் சொல்லிடுறேன், எனக்கு இப்போவே என்னென்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி மயக்கம்ல வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அவளை விடுங்கடி அப்படின்னு அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் இங்கே நிற்கும் போதே ஐஸ்வர்யாவை கீழே உட்கார வச்சுட்டு, தமிழ்ச்செல்வி உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்கிட்ட தான் உயிர் பயத்தில் இருக்க ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நீ நைட்டு குளிச்சுட்டு இருந்தப்போ உன்னுடைய ஃபோனை சித்ரா தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தா, சித்ராவும் என்கிட்ட இந்த விஷயத்த
சொல்லி பேச சொன்னா. சித்ராவும் அத்தையும் கேட்டுக்கிட்டதுனால தான் உங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் நீ செய்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி கேட்க, சேது மாமாண்ணா எனக்கு கொஞ்சம் இஷ்டம். நீ அவர் வாழ்க்கையை விட்டு விலகிட்டனா அவர் கூட நான் சேர்ந்து வாழலான்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யா சொல்ல, பலான்னு ஒரு அரை ஐஸ்வர்யா கணத்தில் விழவும் செய்து தூரமாக நின்று பயந்து போய் நிற்கிற ஈஸ்வரியும் சித்ராவும் பயத்தோடய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, அப்போது நடந்த கொலைக்கும் இங்கே மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல, இல்லை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லும்போது, அப்போது உன்னை என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு தமிழ் சொல்லி மிரட்ட, உடனே ஐஸ்வர்யாவும் இங்கே இல்லை எனக்கு அதை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது, ஆனால் நடந்த கொலைக்கும் இங்கே ராஜாங்க மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், மீதியெல்லாம் இங்கே ஆண்டிக்கு தான் தெரியும் அப்படின்னு அவங்கள கையை காட்டி விட, உடனே பின்னாடி நின்று அங்கே ஈஸ்வரி இன்னொருத்தவங்க பிடிச்சுக்கிறாங்க. கையை இன்னொரு பக்கம் முறுக்கி பிடிச்சிட்டு ஊசியை வச்சு குத்துருவன் மிரட்டும் போது, இல்லை வேணான்னு கதறாங்க. அங்கே ஐஸ்வர்யாவுக்கு மயக்கம் வாந்தி இது எல்லாமே எடுக்கிறத பார்த்த உடனேயே ஈஸ்வரிக்கு பயமும் பதட்டமும் அதிகமாயிடுது. பதட்டத்தோடு நின்றுட்டு இருக்க இங்கே ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியை பார்க்க, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லை ஐஸ்வர்யாவுக்கு வந்த அதே நிலைமை தான் உங்களுக்கு வரணுமான்னு சொல்லி மிரட்ட, எங்கள் அம்மாவே நீ எதுவும் பண்ணிடாதன்னு சித்ரா சொல்கிறாங்க, அப்போ நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, சித்ரா பயத்தோடு நிற்கும் போது உடனே சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ராஜாங்கம் பெரியப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது கொலையை முழுக்க பண்ணது எல்லாமே அங்கே தாமஸும் அவங்க கட்சியில் இருக்க அந்த நீதிமான் தான். நீதிமானும் தாமஸும் சேர்ந்து தான் சக்தியை கொலை பண்ணது. இது எல்லாமே அம்மாவுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது, இதெல்லாம் லைவாகவே இங்கே ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தன்னுடைய ஃபோனில் லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்த சேனலும் பார்க்குறாங்க. மொத்தமாக நியூஸ் சேனல்லேருந்து எல்லாருக்குமே இந்த நியூஸ் பரவுது. ஏன்னா ஒரு அமைச்சர் மேலே தப்பான பழியை போட்டு இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கிறது யாருன்ற விஷயமா பரவுது. சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களே சதி வேலை பார்த்துருக்காங்கன்றதும் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்றதும் விஷயம் தெரிஞ்சதும் மக்கள் அங்கேயும் இங்கேயும் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ராஜாங்க குற்றமற்றவர் அப்படின்றது தெளிவாகவே இங்கே தெரிய வருது. இங்கே தமிழ்ச்செல்வி பண்ண வேலையால் தமிழ்ச்செல்வியை தேடி போய் சேர்ந்த 3 பேருக்கும் தமிழ்ச்செல்வி மூலமாகவே பெரிய ஆப்பும் கிடைக்கவும் செய்தோம். மொத்தத்தில் 3 பேரும் இங்கே வசமாக மாட்டவும் செய்கிறாங்க. குற்றத்துக்கு துணை போனதுனால போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் தேடி வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. என் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதற ஐஸ்வர்யா கிட்ட, உனக்கு போட்டது சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் தான், கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், மற்றபடி உன்னை கொலை பண்ணணுன்றது என் நோக்கம் இல்லை, ஆனால் உயிர் பயம் வந்தால் தானே உண்மை வெளியே வருதுன்னு தமிழ்ச்செல்வி சொல்ல 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி தன்னை நிரூபிச்சிட்டா. ஆனால் அதே நேரத்தில் தன்னை அந்த வீட்டில் நிரூபித்தாலும் கூட இனிமே அந்த குடும்பத்திற்கு ஆட்களுக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதில் உறுதியாக இருக்காங்க. இனி அவங்கள தேடி அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்க போகிறதில்ல, அவங்க தான் வீட்டு வாசலில் இருந்து நின்னாலும் ஏற்றுக்க போகிறதில்லைன்ற முடிவுலையும் தமிழ்ச்செல்வி உறுதியாகவே இருக்காங்க.